ആറാവത് ഗദ്യഭാഗം. അദ ച യാവത് അർദ്ധേന നഭോ വിദ്യാം പ്രചരതി തം കാലം അയനം ആചക്ഷതേ. അദ ച യാവദാർദ്ധേന നഭോ വിദ്യാം പ്രചരതി തം കാലമയനമാചക്ഷതേ. சூரியன் ஆகாச வீதியில பகுதி சஞ்சாரம் பண்றத அந்த டைமுக்காக்கும் ஒரு அயனம் அப்படின்னு சொல்றது. வானவீதி வழியா சூரியன் சஞ்சாரம் பண்றாரே, பாதி தூரம் சூரியன் சஞ்சரிக்கிற டைமுக்காக்கும் ஒரு அயனம் அப்படின்னு சொல்லப்படுறது. மகரம் முதல்க்கு 6 மாசம் சூரியன் சஞ்சாரம் பண்றது உத்தராயண காலம். அதே மாதிரி கர்க்கடக மாசம் முதல்க்கு தனுமாசம் வரைக்கும் சூரியனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலம். 7வது கத்யபாகம். அத ச யாவன் நபோ மண்டலம் சஹ தியாவா பிருதிவ்யோஹ மண்டலாப்யாம் கார்ஸ்னேன சஹ புஞ்சீத தம் காலம் சம்வத்சரம் பரிவத்சரம் இடாவத்சரம் அனுவத்சரம் வல்சரம் இதி பானோஹ மாந்திய சைக்ரிய சமகதிபிஹி சமாமனந்தி. அத ச யாவன்னபோ மண்டலம் சஹ தியாவா பிருதிவ்யோர் மண்டலாப்யாம் கார்ஸ்னேன சஹ புஞ்சீத தம் காலம் சம்வத்சரம் பரிவத்சரம் இடாவத்சரம் அனுவத்சரம் வல்சரம் இதி பானோர் மாந்திய சைக்ரிய சமகதிபிஹி சமாமனந்தி. பூமியோடும் சொர்க்கத்தோடும் நடுவில் இருக்கிற ஆகாச வீதி வழியா சூரியன் ஒரு தடவை சஞ்சரிக்கிறதையாக்கும் சம்பல்சரம் அப்படின்னு சொல்லப்படுறது. மந்த சீக்கிர சமான கதிபேதங்கள் காரணமாயிட்டு இந்த காலகட்டத்தை சம்பல்சரம் பரிவல்சரம் இடாவல்சரம் அனுவல்சரம் வல்சரம் இப்படின்னு 5 டைப்பில் சொல்லப்படுறது. அத ச ருதுக்கள் உண்டாகிறதெல்லாம் பார்த்தோமே. அதுக்கப்புறம் தியாவா சொர்க்கத்தோடும் பிருதிவ்யோஹோ பூலோகத்தோடும் மண்டலாபியாம் சஹ மண்டலங்களோடு കൂടിയിട്ട് കാർസ്നേന പൂർണ്ണമായിട്ടുമേ സഹ സൂര്യൻ ഭുഞ്ചീത കടക്കര தம் அந்த காலம் அந்த காலத்தை சம்பல்சரம் சம்பல்சரம் அப்படின்னு சொல்லப்படுறது. பரிவல்சரம் இடாவல்சரம் அனுவல்சரம் வல்சரம் இப்படின்னெல்லாம் சொல்ற காலங்கள் இருக்கு. பூமியிலேருந்து சூரியனோடு கதிக்கு தகுந்த மாதிரியாக்கும் இந்த காலங்கள் உண்டாகிறது.
ഭാനോഹോ സൂര്യനോട്. மாந்திய மெல்ல இருக்கிற மூமெண்ட். சைக்ரிய ஸ்பீடில் இருக்கிற மூமெண்ட். சமகதிஹி சமகதியில இருக்கிற அந்த மூமெண்ட். இப்படியெல்லாம் இருக்கிற சஞ்சார கதிகளால. சமாமனந்தி இப்படியெல்லாம் 5 விதத்தில் சொல்லப்படுறது. பரிவல்சரம், இடாவல்சரம், அனுவல்சரம், வல்சரம் இப்படின்னு 5 விதத்தில் சொல்லப்படுறது. சாந்திர மாசத்துல 360 டிகிரி இருக்கிற அந்த ராசி கட்டத்தை முப்பது நாள்கள், அதாவது 2 பட்சம் காலகட்டம் எடுத்துண்டாக்கும் സഞ്ചാരം. പന്ത്രണ്ട് രാശിഘട്ടങ്ങളെ 30 ഡിഗ്രി എടുത്തുണ്ട് സഞ്ചാരം. அப்படி 360 ഡിഗ്രി 30 × 12 അതാക്കും ഒരു സംവത്സരം. ഒരു സൗരമാസത്തിലെ 365 നാളുകൾ ഇருக்கு. 5 വർഷത്തിലെ ഒരുക്ക ലീപ് ഇയേഴ്സ് ഉണ്ടാകും. ഇതെല്ലാം இந்த കാലഗതിക്ക് തകുന്ന മാതിരി ഉണ്ടാകുന്നതാക്കും. அதிமாசங்கள் மலமாசங்கள் இப்படின்னு. പൗർണമിയോട് കടസിയില ചിത്തിரை നക്ഷത്രത്തിലെയോ ചോതി നക്ഷത്രത്തിലെയോ വര മാസമാക്കും ചൈത്രമാസം. പൗർണമിയോട് കടസിയില இருக்கிற விசாக நட்சத்திரத்திலேயோ அனிழ நட்சத்திரத்திலேயோ வரதாக்கும் வைசாக மாசம். கேட்டை நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலேயோ வரதாக்கும் ஜேஷ்ட மாசம். பூராடத்திலேயோ உத்திராடத்திலேயோ வரது ஆஷாட மாசம். திருவோணத்திலேயோ அவிட்டத்திலேயோ வரது சிராவண மாசம். சதயத்திலேயோ புரோருட்டாதி உத்திரட்டாதி இப்படி இருக்கிற ஏதாவது ஒரு நாள்களில் வரது புரோஷ்டபதம். அதே மாதிரி பௌர்ணமியோடு கடைசியில ரேவதி அஸ்வதி பரணி இப்படி இருக்கிற ஏதாவது ஒரு நாள்களில் வரதாக்கும் ஆஸ்வின மாசம். கார்த்திகையிலையோ ரோகிணியிலையோ வரது கார்த்திகம். மகீரத்திலேயோ திருவாதிரிலேயோ வரது மார்கசீர்ஷம். புணர்தத்திலேயோ பூயத்திலேயோ வரது பௌஷ மாசம். ஆயில்யத்திலேயோ மகத்திலேயோ வரதாக்கும் மாக மாசம். பூரம் உத்திரம் அத்தம் இந்த மாதிரி ஏதாவது நாள்களில் வரதாக்கும் ஃபால்குனம். இந்த மாதிரி இருக்கிற மாசங்களை சைத்திரம் முதலுக்கு ஃபால்குனம் வரைக்கும் இருக்கிற மாசங்கள், அந்த மாசங்களை வச்சாக்கும் வசந்த ഋതു, கிரீஷ்ம ഋതു இப்படின்னு சிசிர ഋതു வரைக்குமான கால்குலேஷன். பண்ணப்படுறது. சைத்திரம் வைசாகம் இப்படி இருக்கிற 2 மாசங்கள்
கூடிச்சேர்ந்ததாக்கும் வசந்த ரிது. ஜேஷ்டம் ஆஷாடம் இப்படி இருக்கிற 2 மாசங்கள் கூடிச்சேர்ந்தது கிரீஷ்மம். ஸ்ராவணம் புரோஷ்டபதம் இப்படி இருக்கிற 2 சாந்திர மாசங்கள் கூடிச்சேர்ந்ததாக்கும் வருஷ ரிது. ஆஸ்வினம் கார்த்திகம் இப்படி இருக்கிற 2 சாந்திர மாசங்கள் கூடிச்சேர்ந்தது சரத் ரிது. மார்கசீர்ஷம் பௌஷம் இப்படி இருக்கிற 2 சாந்திர மாசங்கள் கூடிச்சேர்ந்ததாக்கும் ஹேமந்த ரிது. மாகம் ஃபால்குணம் இப்படி இருக்கிற 2 சாந்திர மாசங்கள் கூடிச்சேர்ந்தது சிசிர ரிது. இப்படியாக ரிதுக்கள் உண்டாகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம். எந்த ஒரு சந்திரமாசத்திலே ஆக்குமோ சூரிய சங்கிரமம் இல்லாம இருக்கு, அந்த சந்திரமாச காலகட்டத்துக்கான பேராக்கும் அதிமாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. ரெண்டு சூரிய சங்கிரமம் வர சாந்திரமாசத்துக்கு பேராக்கும் க்ஷய சாந்திரமாசம் அப்படிங்கிற பேரு. க்ஷய மாசத்துக்கும் அதிமாசத்துக்கும் மலமாசம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. சாந்திர வருஷமும் சௌர வருஷமும் தம்மில் இருக்கிற அந்த தின சங்கையில வர டிஃப்ரென்ஸ் ஆக்கும் க்ஷய மாசத்துக்கும் அதிமாசத்துக்கும் காரணம். சௌர வருஷம் அப்படின்னு சொல்றது 365 நாள்களாக்கும். அதாவது 365 நாள்கள் 15 நாழிகை 31 வினாழிகை. சாந்திர வருஷம் அப்படின்னு சொல்றது 354 நாள்களும் 22 நாழிகையும் 1 வினாழிகையும். இப்படி சாந்திர வருஷம் சௌர வருஷத்தை விட 10 நாள்களும் 53 நாழிகையும் 30 வினாழிகையும் குறைவாயிட்டு இருக்கு. இந்த கணக்குப்படி 3 சௌர வருஷத்துல ஒரு தடவை ஒரு சாந்திர மாசம் அதிகமாயிட்டு வரும். அதே மாதிரி 141 வருஷம் முடிஞ்சு ചാന്ദ്രമാസം കുറവായിട്ട് വരും. 19 വർഷം മുടിഞ്ചും ചാന്ദ്രമാസം കുറവായിട്ട് വരും. മുന്നൂറ്റി 65 നാളുകളെ 12 സമഭാഗങ്ങളായിട്ട് ഡിവൈഡ് പண்றதுக்கு സാധിക്കാത്ത കാരണം ചില മാസങ്ങളിലെ കൂടുതലായിട്ടും ചില മാസങ്ങളിലെ കമ്മിയായിട്ടും ഡേറ്റുകളെ വെച്ച് ചില മാസം 30 ഡേറ്റ് താനുള്ളത്, ചില മാസം 31 ഡേറ്റ് താനുള്ളത്, ചില മാസം 28 ഡേറ്റ് താനുള്ളത്. இப்படி அத கணக்கு சரி பண்ணப்படுறது. மிச்சம் வர அந்த கால் நாளை சரி பண்றதுக்காயிட்டு 4 வருஷத்துல ஒருக்கா ஏதாவது ஒரு மாசத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது கூட்டப்படுறது. அதனாலேயாக்கும் லீப் இயர்ல
ഫെബ്രുവരിക്ക് 29 நாள் உண்டாகிறது. സാധാരണമായിട്ട് ജനുവരിയിലെ 31 നാളുകൾ, ഫെബ്രുവരിയിലെ 28 அப்படி இல்லைன்னா 29 நாளுகள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள், மேயில் 31 நாள், ஜூனில் 30 நாள்கள், ஜூலையில் 31 நாள்கள், ஆகஸ்டில் 31 நாள்கள், செப்டம்பரில் 30 நாள்கள், அக்டோபரில் 31 நாள்கள், நவம்பரில் 30 நாள்கள், டிசம்பரில் 31 நாள்கள். சூரியன் ஒரு ராசியில சஞ்சாரம் பூர்த்தியாக்கிறதுக்கு எடுக்கிற சமயம் ஆக்கும் இந்த சௌர மாசம். சந்திரன் 12 ராசிகளில சஞ்சாரம் பூர்த்தியாக்கிறதுக்கு எடுக்கிற சமயமாக்கும் சாந்திர மாசம். இந்த மாதிரி 12 சௌர மாசங்கள் சேர்ந்தது, 12 சௌர மாசங்கள் சேர்ந்தது காக்கும் சௌர வருஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. 12 சாந்திர மாசங்கள் சேர்ந்ததுக்கு சாந்திர வருஷம் அப்படின்னு சொல்லப்படுறது.